வெல்கம் டு பிடிஎன் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நியூட்டன் யூனிவர்சிட்டியோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட், ஒரு என்ட்ரி செட்டப் ஒன்று கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், எங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸில் இருக்கக்குள்ள இந்த மாதிரி சடன் ஸ்பைக்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பிளேஸில் வேல்ஸுடைய ஆதிக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே இந்த பிளேஸில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு எக்ஸாக்ட் இந்த பிளேஸில் இருந்து அப் சைடும் சரி டவுன் சைடும் சரி ரெண்டு பிளேஸ்லும் இங்கே பெரிய பெரிய லிக்விடிட்டி ஹண்ட்ஸ் நடந்திருக்கு. பெரிய பெரிய விக்ஸோடு எங்களுக்கு லிக்விடிட்டி ஹண்ட்ஸ்னு சொல்கிறது இந்த பிளேஸில் ஃபுல்லாகவே நடந்திருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த பிளேஸில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பிளேஸில் ஒரு ஜோனை போட்டுக்கொள்ளலாம். இந்த பிளேஸ்க்கு மார்க்கெட் வரக்கிட்ட ஒவ்வொரு தடவையும் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுது. சரி, இங்கே 4 தடவை நடந்திருக்குது. முதலாவது இங்கே, ரெண்டாவது இங்கே, 3, 4 இந்த 4 தடவை இந்த பிளேஸில் பெரிய பெரிய வீக்கோட தான் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் டவுன் சைடில் எடுத்தோம்னு சொன்னால் டவுன் சைட்லேயும் எங்களுக்கு இங்கே இருந்து தான் ஒவ்வொரு சப்போர்ட்டும் போகுது. இங்கே சப்போர்ட், இங்கே சப்போர்ட், இங்கே சப்போர்ட் அண்ட் இங்கே சப்போர்ட்டோடு தான் மார்க்கெட் மேலே போய்ட்டு இங்கே இதில் போய்ட்டு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பிளேஸில் ஒரு கிளியரான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுறது. எங்களுக்கு இதை ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸில் இருந்து மார்க்கெட் எங்களுக்கு இங்கே க்ளீன் பிரேக் அவுட் கொடுத்துருக்குதான்னு கேட்டால் எஸ், க்ளீன் பிரேக் அவுட் கொடுத்துட்டு எங்களுக்கு இங்கே ஒரு ஃப்ரீஜ் கேப் ஒன்று இருந்திருக்குது. அதை ஃபில்அப் பண்ணிவிட்டு எங்களுக்கு இங்கே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சம் மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிறாங்க. இப்படி மேலே மூவ் ஆகிற மார்க்கெட்டில் எங்களுக்கு என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்குதான்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நடந்தில்லை. பட் எங்களுக்கு என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டால் எங்களுடைய எக்ஸாக்ட் என்ட்ரி எங்கே இருக்கணும்னு கேட்டால் எங்களுக்கு இந்த ரீடெஸ்ட்டோட எங்களுக்கு எக்ஸாக்ட் என்ட்ரி இருந்திருக்கலாம். அப்படி இருந்தோம் சொன்னால் இப்போ இந்த லெவல் தான் இப்போ என்ட்ரி லெவல் கேட்டால் எஸ், இப்போ என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுடைய டார்கெட் விக்ஃபிலிங்கை வச்சு டார்கெட்டை புக் பண்ணிட்டு மார்க்கெட் வெளியாகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஒரு வேலை இருக்குது. அப்படி இல்லை, அப்படி வாணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க விருப்பம் சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம்னா கீழே வரும் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஜோனில் வச்சு அகைன் உங்களுக்கு பை பண்ணலாம். பை பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஜோனில் ஈஸியாக உங்களுக்கு செல் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் இதை 4 hours டைமில் பார்த்துட்டா நான் இப்போ இந்த புக்ஸ் உங்களுக்கு நான் டிலீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இன்னும் கிளியராக இருக்குது எங்களுக்கு 4 hours டைம் ஃப்ரேமில். 4 hours டைம் ஃப்ரேமில் எங்களுக்கு மார்க்கெட் என்ன செய்கிறாங்கண்டா பிரேக் அவுட்டுக்கு பின்னால் கீழே வந்துருக்குறாங்க. அண்ட் இஎம்ஐ டபுள் பண்ணி பார்த்துருவோம். 50 EMI சப்போர்ட், 50 EMI சப்போர்ட்டோட தான் பம்ப் ஆகுது எங்களுக்கு. இப்போ 50 EMI சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ மேலே மூவ் ஆகிறாங்க. இப்போ மேலே மூவ் ஆகிற மார்க்கெட் எனக்கு முதலாவது என்ன செய்யணும், இந்த ஹையை பிரேக் பண்ணணும். இந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம் மார்க்கெட் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லைன்னு சொன்னால், அப்படி எனக்கு ஹையை பிரேக் பண்ணணும்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்குது. இப்போ பாருங்கள், மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டு 50 EMIக்கு கீழே வந்துருக்குறாங்க. வந்துட்டு திருப்பி போயிட்டு 200 EMI ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு திருப்பி கீழே விழுந்துட்டாங்க. ஸோ இங்கே அப் சைடில் எந்த ஒரு இஎம்ஐயும் இல்லை, அப் சைடில் இஎம்ஐ எதுவும் இல்லை. பட் எங்களுக்கு RSI எனபிள் பண்ணி பார்க்கலாம் கன்ஃபர்மேஷனுக்கு. எஸ், RSI ஆல்ரெடி ஓவர் போட்டுக்கு போயிட்டு இருக்குது. அப்போ RSI நீங்கள் ஒவ்வொரு தடவை ஓவர் போட்டுக்கு போச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டிய விஷயம் எப்படியும் மோஸ்ட்லி திருப்பி மார்க்கெட் எங்களுக்கு ஓவர் சோல்டு வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி நாங்கள் விலகிக் கொள்ளணும். சரியா? அப்போ இப்போ பார்ப்போம். இப்போ என்ன சரி கன்ஃபர்மேஷன் இருக்குதா? FEG ஆல்ரெடி ஃபில் பண்ணிருக்குது. அண்ட் அப் சைட்லேயும் இன்னும் ஒரு சின்ன ஒரு FEG இருக்குது. ஓகே, இப்போ இந்த FEG டார்கெட் பண்ணுவோம். இந்த FEGயில் இருந்து மார்க்கெட் எங்களுக்கு என்ன செய்யறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குண்டா, இப்படி மேலே போயிட்டு இங்கே திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ஹையாக பார்க்கப்படுது. ஏன்னு சொன்னால் இங்கே ஆல்ரெடி ஓவர் போட்டுக்கு போன மார்க்கெட் திருப்பி இன்னும் ஒரு ஓவர் போட்டுக்கு போகுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். பட் எங்களுக்கு இந்த லெவலுக்கு வரவங்க டிஸ்கவுண்ட் லெவலுக்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன செய்யலாம் சொன்னால் இப்போ வெயிட் பண்ணி நாங்கள் இந்த ஜோனில் ரிஜெக்ஷன் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த ஜோனில் ரிஜெக்ஷன் ஆகிருச்சுன்னு சொன்னால் இங்கே மார்க்கெட் திருப்பி டவுன்ஃபால் ஆகி இது ஒரு டபுள் டாப் பேட்டர்னாக ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு என்ன செய்யும் சொன்னால் மார்க்கெட் திருப்பி டவுன்ஃபால் ஆகும் இந்த ஜோன் வரைக்கும். ஸோ எங்களோட என்ட்ரி இங்கே வைக்கலாம் சொன்னால் இந்த ஜோனில் வரைக்கும், இந்த ஜோனில் ஈஸியாக எங்களோட என்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜோனை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம்னு சொன்னால் 0.0647 எழுது 0.021 எங்களோட என்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்களோட என்ட்ரி அங்கே ஃபிக்ஸ் பண்ண சொன்னால் எங்களோட டார்கெட் இந்த ஜோன் வரைக்கும் வெரி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஸ்டார்டிங் இது வரைக்கும் வச்சோம் ஆல்மோஸ்ட் ஒரு 43% ஈஸியாக ஹைட் ஆகிடும். சப்போஸ் எனக்கு இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் பண்ணிச்சுட்டா மட்டும் ட்ரெண்டில் மட்டும் பிரேக் அவுட் பண்ணிச்சுட்டா எனக்கு அதுக்கு மேலே இருக்கிற டார்கெட் வரைக்கும் வைக்கலாம். இந்த ஜோன் 0.01163 இருந்து 0.01361 வரைக்கும். அப்படின்னா
இங்கிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80%. ஸோ எங்களுக்கு வந்து ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். எப்படின்னு சொன்னால் இந்த பிளேஸில் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது, இங்கே பையிங் ஜோன் இருக்குது. ஸோ இந்த பையிங் ஜோனில் வந்து பை லிமிட்டை போட்டுட்டு இந்த ரிஜெக்ஷன் ஜோனில் வந்து செல் லிமிட்டை போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த பிளேஸில் ப்ராஃபிட்டோட புக் பண்ணிட்டு வெளியாகிற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி என்ட்ரி செட்டப் வேணும் அண்ட் இந்த மாதிரி நீங்களும் கிரிப்டோ கரன்சியை பார்த்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய குயின்டேட் அகாடமி யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து கிரிப்டோ கரன்சியை பற்றி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும், நீங்களும் கிரிப்டோ கரன்சி ஃபீல்டுக்கு வந்து நீங்களும் ப்ராப்பராக லேர்ன் பண்ணி ப்ராப்பராக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்ப உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய குயின்டேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு டிக் பண்ணி உங்களுடைய சீஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.